மச்சமணி என்பது மீனின் தலையில் இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு அரிய வகை மணியாகும். இதை பற்றிய குறிப்புகள் இராமாயணத்தில் நிறைய இருக்கிறது. அனுமன் இலங்கையை எரித்துவிட்டு வரும்போது அவருடைய உடல் முழுவதும் வியர்த்து அதிலிருந்து ஒரு துளி வியர்வை கடலில் இருக்கும் மீனின் வாயில் விழுகிறது. இதனால் அந்த மீன் கர்ப்பம் தரிக்கிறது. அந்த கர்ப்பம் தரித்த மீனின் பிள்ளைதான் மகர்வாஜ். அந்த கர்ப்பம் தரித்த மீனை அஹிராவணா என்னும் பாதாளத்தை ஆண்டு கொண்டிருந்த ராவணனுடைய தம்பி வெட்டி விடுகிறான். அதிலிருந்து வெளியே வருகிறான் மகர்வாஜ். அவனின் கையிலே மச்சமணி இருக்கிறது. அதை பார்த்த அஹிராவணா இது என்னவென்று கேட்கிறார். அந்த கல் தனது தாயின் தலையில் இருந்ததாகவும் அதைத்தான் நான் வைத்திருக்கிறேன் என்றும் கூறுகிறார். ராகுகால நேரத்தில் மகர்வாஜ் ஜனனம் புரிந்தார். அதனால் அவர் மீது ராகுவின் கதிர்கள் படக்கூடாது என்று தாய்மீன் தனது தலையில் இருந்த மச்சமணியை வைத்து பாதுகாப்பு கொடுத்ததாக கூறப்படுகிறது. கருட புராணத்திலும் மச்சமணியை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இந்த மச்சமணியானது கோல வடிவத்தில் பழுப்பு நிறத்தை கொண்டிருக்கும். இந்த மச்சமணி மீனின் தலையிலே இருப்பது மட்டுமின்றி சில சமயங்களில் ஆழங்களிலே இருக்கக்கூடிய திமிங்கலத்தின் வாயில் கூட இருக்கும் என கூறப்படுகிறது.